அதிமுக பின் வாங்குகிறது என்றால் பழனிசாமி தகுதியான தலைவர் இல்லை என்று அமைச்சர் பெரியகருப்பன் கூறியிருக்கிறார். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பது பற்றி நமது கடையரி டிவியில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக பின் வாங்குகிறது என்றால் பழனிசாமி இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தகுதியான தலைவர் இல்லை என்பதை அவரது நடவடிக்கை உணர்த்தியிருக்கிறது என்பது கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்திருக்கிறார். அதாவது கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு நாள் விழா, திமுக அரசின் 3 ஆண்டு கால சாதனை, மக்களவைத் தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் டி.ஆர். பாலு வெற்றி பெற்றதற்கான நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் குன்றத்தூரில் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசுகையில், திமுக அதிகமான வாக்குகள் பெற்ற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி. நாட்டு மக்களின் பேரன்பை பெற்று மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் பெற்றதற்கு காரணம் முதல்வரின் உழைப்பு. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் உழைப்புதான் காரணம் மற்றும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி வைத்துள்ளதாகவும், தற்போது நடைபெற்றுள்ள மக்களவைத் தேர்தலில் திமுக தொண்டர்கள் தமிழக மக்கள் முடிவெடுத்திருக்கக்கூடிய பாஜக கட்சியினருக்கு உரிய பாடம் புகட்டியிருக்கிறார்கள். தமிழகத்தில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. திமுக தொண்டன் ஒரு முடிவு எடுத்தால் அதை முடிக்காமல் விடமாட்டான். ஏனென்றால் இது கருணாநிதி, அண்ணா, பெரியார் மண். விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அனைத்து எதிர்க்கட்சியினரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை திமுக பெற இருக்கிறது. கடந்த காலங்களில் வேகமாக ஒற்றுமையோடு பணியாற்றிய மிகப்பெரிய வெற்றியை பெற்றதைப் போல் வரவிருக்கும் அனைத்து தேர்தல்களிலும் களப்பணியாற்றி வெற்றிகளை குவித்து முதல்வரின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும். தமிழக மக்கள் இந்த ஆட்சிக்கு என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அமைச்சர் பெரியகருப்பன் பேசுகையில், பெரியார், அண்ணா, கருணாநிதி ஊட்டிய கொள்கை உணர்வை தலைக்கச் செய்யும் காரியத்தை முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். தமிழர் நலன், தமிழகத்தின் நலன் போற்றும் இயக்கமாக திமுக இயக்கம் இருக்கிறது. இன்றைக்கு பிரதமர் மோடிக்கு மிகப்பெரிய நெருக்கடிக்கு காரணமாக இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கி மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி கண்டவர் நமது முதல்வர். அண்ணா, கருணாநிதி ஆகியோருடன் இந்த இயக்கம் முடிந்துவிடும் என்று எதிரிகள் நினைத்தார்கள். ஆனால் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்கும் காலத்திலேயே அவருக்கு இணையாக மற்றொரு தலைவர் உருவாகி கொண்டிருக்கிறார் என்ற எரிச்சலின் காரணமாக எதிர்க்கட்சியினர் உளறுகிறார்கள். அவர்களின் புலம்பலை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 75 ஆண்டு காலமாக கொள்கை பிடிப்புடனும் வாழையடி வாழையாக இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த இயக்கம் வளர்ந்தால் தமிழக இனம் பாதுகாக்கப்படும், தமிழகம் வளர்ச்சி பெறும். தொடர்ந்து 100 ஆண்டு கண்ட நாயகர் கருணாநிதியின் புகழ் நிலைத்து நிற்க கொள்கை பிடிப்புடன் இன்னும் பல ஆண்டுகள் முதல்வர் தலைமையில் இந்த இயக்கம் நல்ல அரசு தமிழகத்தை ஆள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பெரியகருப்பன் அளித்த பேட்டியில், கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள், அதனை நீட்டிக்கும் வகையில் தேர்தல் களத்தில் அதிமுக போட்டியிடுவதில்லை என கூறியுள்ளனர். அது அச்சமா அல்லது அழுத்தத்தின் காரணமாக என தெரியவில்லை. இடைத்தேர்தலில் அதிமுக பின்வாங்குகிறது என்றால் பழனிசாமி இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தகுதியான தலைவர் இல்லை என்பதை அவரது நடவடிக்கை உணர்த்தியிருக்கிறது என்றார். பல்லாவரம் சட்டப்பேரவை உறுப்பினர் கருணாநிதி மற்றும் காஞ்சி வடக்கு மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கிளை நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் ஏராளமாக கலந்து கொண்டனர். மேலும் அதிமுக ஓட்டுகள் திமுகவிற்குத்தான் என்று அடித்து சொல்கிறார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்பது பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது சமூக நீதி பற்றி பேசும் பாமக ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி பேசியிருக்கிறார். அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக திமுக செயல்வர்கள் கூட்டம் காணை அடுத்த கொசம்பாளையத்தில் நடந்தது. தேர்தல் பணிக்குழு தலைவர் அமைச்சர் பொன்முடி தலைமை தாங்கி வேட்பாளர் அன்னியூர் சிவாவை அறிமுகப்படுத்தி பேசினார். இந்த இடைத்தேர்தலில் மக்கள் திமுகவிற்கு தான் ஓட்டு போடுவர். காரணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், இலவச பஸ் பயணம் உள்ளிட்ட பல்வேறு அரசின் திட்டங்களில் பயனடைந்துள்ளனர். இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது. அவர்களை பற்றி நாம் கவலை இல்லை. அதிமுகவினர் ஓட்டுகள் அனைத்தும் நிச்சயமாக இம்முறை திமுகவிற்கு தான் வரும். சமூக நீதி பற்றி பேசும் பாமக ராமதாஸ் இத்தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசும் ராமதாஸ், அதை மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்பது தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிக்கிறார். சமூக நீதி பற்றி பேச திமுகவிற்கு தான் தகுதி உண்டு. காரணம், ஜாதி மதம் பார்த்து திமுக எதையும் செய்வதில்லை. சமூக நீதி பற்றி பேசும் ராமதாஸ், அதை பற்றி மோடியிடம் தான் பேச வேண்டும். திமுக மாதிரி தோழமை கட்சிகளை ஒருங்கிணைந்து செயல்படுகிற கட்சிகள் எதுவும் கிடையாது. சமூக நீதிக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதனால் தான் முதல்வர் ஸ்டாலின் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக வாய்ப்பளித்திருக்கிறார் என்று அமைச்சர் பொன்முடி பேசியிருக்கிறார். மேலும் மத்திய மாநில அரசுகள் காவிரி மற்றும் மேகதாது பிரச்சனையில் தொடர்ந்து கபடநாடம் ஆடுகின்றன. தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொடர்ந்து துரோகம் செய்வதையே திமுக அரசும் கர்நாடகத்தை ஆளும் அதன் கூட்டாளி காங்கிரஸ் அரசும் செய்து வந்தன. போதாக்குறைக்கு தற்போது மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு கங்கணம் கட்டி கொண்டு முனைப்பு காட்டி வருவது ஏற்கத்தக்கது அல்ல. தமிழகத்திற்கும் கர்நாடகாவுக்கும் நடுநிலையாக இருந்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டிய மத்திய பாஜக அரசு கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த
சோமண்ணாவை மத்திய ஜல்சக்தி துறை இணை அமைச்சராக நியமித்திருப்பது தமிழகத்திற்கு செய்த மாபெரும் துரோகம் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார்.